சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. அர்ஜுன் ஆச்சரிய லைனப். தமிழ்ல ஏன் படம் பண்ணல? கிடைக்கணும்ல. காலேஜ் எப்படி இருக்கும்? இல்ல சைலண்டா காலேஜ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன். இதெல்லாம் ஃபுல் சேட்டை. நீங்க வேற. இந்த படமும் சேர்த்தனா ஒரு 3 படம் இருக்கு. 4வது படமும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல பேசியிருக்கீங்கன்னு ஒரு தகவலா வருது. எப்படி ஒர்க் பண்றீங்க? யார் Did a lot of takes. Did about some 12 takes. And finally with the 12th take, I was happy. Like, okay, this is working fine. And Arjun came. First take, okay. So Harsh was like, what? Why did it take so long with me? Why is it happening? தக்லைஃப் பத்தி ஏதாவது, ஏன்னா மறுபடியும் மணி சார் கமல் சார் சேர்ந்துருக்காங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் சார் கேட்டுக்கிட்டு. சார் வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் சுதர்ஷன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பி போருக்காக ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது. இன்னொருத்தர் மிஸ்ஸிங், அவர் இருந்தானே இங்கே ஒரு சேர் போட்டு வெயிட் பண்ணுவார், காளிதாஸ் அவர்கள். ஸோ போர் பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன் சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ தமிழ், ஹிந்தி, டேவிட் சோலோ, அங்கே நீங்கள் எழுதின கார்வான், ஸோ இந்த மாதிரி பல படங்கள் பற்றி நம்ம உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். ப்ரோ நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட லைனப் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். போர்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். இந்த இதில் சொன்ன மாதிரி, ஈவெண்ட்டில் சொன்ன மாதிரி, காலேஜ் பசங்களுக்கான, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு படமாக இருக்கும், அவங்க செலிப்ரேட் பண்ணுற படமாக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ காலேஜ் படம் அப்படின்னாலே அது தனி வைப் தான். அது நம்ம எத்தனை வயசு ஆனாலும் காலேஜ் டேஸ்க்கு அது ரிமெம்பர் ஆயிரும். ஸோ உங்களுடைய காலேஜ் டேஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த காலேஜ் டேஸ்க்கு வரலாம் சார். இன்ஃபேக்ட் என் காலேஜ் டேஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் ட்ரை டு இன்கார்பரேட் இன்டு the film. Okay. So a lot of incidents that happened during my college life, my hostel life, which I guess somewhere I always wanted to get it out, and I managed to find a way in the film. So it's in, like you were saying, as audiences, you watch college film, you're reliving that. For a filmmaker, it was the same thing. I was also reliving my college days, and so were my writers. So we were able to kind of pull in whatever we went through. And of course, we had a lot of young writers who had just passed out from college. So we were able to get their experiences also part of it and build it into a good narrative. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது, இல்லை நீங்கள் இது வைல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய காலேஜ் நிச்சயமாக அவங்க ஐயோ இது இந்த மாதிரிலாம் இல்லையா? இல்ல இது மாதிரி சுத்தமா இல்ல. காலேஜ் எப்படி இருக்கும்? இல்ல சைலண்டா காலேஜ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன். இதெல்லாம் ஃபுல் சேட்டை. நீங்க வேற இன்னும் நன்னுள்ள அம்மா அப்பா வந்து காலேஜ் எல்லாம் டிராப் பண்ணி போயிருக்காங்க. இதெல்லாம் இவன் ஜாலியா ஏடிவி பைக்லாம் எல்லாரும் ரக்கட் பை நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல காலேஜ்ல நிறைய மீன்ஸ் அந்த மாதிரி சின்ன சண்டைகள்லாம் நடந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல நார்மலா. அண்ட் காலேஜ்ல வேற ரொம்ப குண்டா இருந்தேன். ஸோ இதுல காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல ஃபுல் ரியல் லைஃப்ல ஃபுல் பேகி பேண்ட்ஸ், டி-ஷர்ட் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ இல்ல நோ சிமிலாரிட்டி அட் ஆல். சுத்தமா கிடையாது. ஆனா இப்ப சம்திங் பேசும்போது என்னன்னா, ஒரு ஹீரோ ஏதாவது சினிமா பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து 2 விஷயமா தான் இருக்கும். ஒன்று வந்து அந்த கேரக்டரை நம்மளா கனெக்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம பண்ணணும்னு நினைச்சு முடியாத ஒரு விஷயத்த அங்கே ஒருத்தர் பண்ணும்போது நம்ம அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவோம். இதுல இந்த 2 கேட்டகரியில உங்களுக்கு 2வது கேட்டகரி தான். இல்ல பட் இது அதான் சொல்லல, ரொம்ப இதுல ரொம்ப என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப அந்த காமான ஒரு கேரக்டரா இருக்கும். காளி தான் ரொம்ப சேட்டை, ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன். பட் இல்ல இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். மேபி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறதெல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சிமிலரா இருக்கலாம். பட் ஐம் சேயிங் பிரபுவோட கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது சுத்தமா கிடையாது. ரியல் லைஃபுக்கும் இதுல இருக்கிறது சிமிலாரிட்டி அட் ஆல். சார் இந்த குறிப்பா சோலோக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2017 வந்ததா சார் சோலோ? இந்த 6-7 இயர்ஸ்ல, ஏன்னா சார் அர்ஜுன் ப்ரோ சொன்ன மாதிரி தமிழ்ல ஏன் படம் பண்ணல? ஐயோ நவரசா பண்ணீங்க, அதை நம்ம ஓரமா வச்சிருவோம். படமா கேட்கிறேன். கிடைக்கணும்ல. என்ன சார்? No, after Solo I thought I will not even attempt in Tamil because I was very excited with Solo. I was very looking forward, but then that entire theatre strike happened and everything, so it was a very unfortunate thing. So it really put me off, and I thought that I lost my opportunity to make another Tamil film. Okay. But I always, I guess, working with Mani sir, that greed of wanting to do a Tamil film was always there. But it took that long. It took about 6-7 years. I didn't realize 7 years to finally make it. Hopefully I'll get to make more in the next couple of years.
தமிழ். Tamil. No bilingual, it's only Tamil. சார் இன்னொன்று இது பைலிங்குவலாக எடுக்கிறான் அப்படின்ற போது அந்த தாட் எப்படி சார் அதை வந்து நம்ம இந்த கால் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? ஏன்னா குறிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா ஊர் படங்களும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதே ஹிந்தியில் பண்ணலாம், மலையாளத்தில் பண்ணலாம், தெலுங்குல பண்ணலாம். பட் ஸோ அந்தந்த லேண்ட்லேருந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னு நீங்கள் நினச்சதுக்கான காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? There are two reasons for it. One, the subject is such, it's a college subject, very universal. Anyone in any length and breadth of the country studying in a college will relate to the story. And I wanted to do a very authentic college film which they can relate to with the faces that they can relate to. So Hindi audiences, I wanted to make sure that they connect to the Hindi cast. And Tamil, I didn't want to do any compromise. From David Soul, I said, let me do a full-blown, proper, authentic Tamil film appealing to the Tamil audience. So the attempt was that. But I'll tell you the biggest reason to do it like this. I was able to mount the film in a certain budget, in a certain scale, because I was doing it in 2 languages. Okay. If I was doing it purely in Tamil, I would not get this kind of budgets. If I was doing it purely in Hindi, I would not get the budgets. So because I'm able to give like a bang for the buck, like give a value for the money in terms of monetization for each of those films, I was able to mount it in a much bigger way. Which is why when you see the trailer, when you see the film, you can see that there's a lot of scale in the film. We have managed to put in that kind of scale because we were able to get that kind of budgets. So that is the reason. ஓகே. இப்போ உங்களுடைய கெரியர்ல பார்க்கும்போது இப்போ நீங்க ஹிந்தி டெபியூ அதாவது சொல்றது கரெக்ட், அபிஷியலி நீங்க இன்னும் டெபியூ ஆகல, ஆனா டெபியூ ஆயிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சார் வந்து தமிழ் ஹிந்தி தமிழ் இந்த மாதிரி மாற்றி ஒர்க் பண்ணுறது. ஸோ எப்படி இந்த லாங்குவேஜ் ஹேண்டில் பண்ணுறது, அங்கே இருப்ப பாலிவுட் பீப்புள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார் தான் கரெக்டாக ஏதாவது கேட்டால் கரெக்டான பதில் வரும். ஏன்னா அவர் அங்கேயும் மாறி ஒர்க் பண்ணுறனால அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா சஜஷன் சார் கிட்ட? நீங்கள் இப்போ ஹிந்திக்கு போறீங்கல்ல, ஸோ அதுக்காக கேட்குறேன். இல்லை, நான் இவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு தமிழ் ஒரு படம் பண்ணுங்க, வாங்க ஒன்னா பண்ணுவோம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இல்லை, இப்போ ஹிந்தி படம் வந்து மதுமிதாவோட பண்ணேன், அவங்க தமிழ் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவரும் தமிழ் தான். ஸோ ஒரு ஹிந்தி படம் அப்படி போய் ஷூட் பண்ணி வந்தோம். பட் இல்லை, அப்படி பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த படமும் ஷூட் பண்ணும்போது நிறைய வாட்டி நம்ம ஹிந்தி காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தோம். இன்ஃபேக்ட் தேங்க்ஃபுல்லி நான் நல்லா ஹிந்தி பேச நம்புறேன். அதனால ஹர்ஷ் என்னோட ஹிந்தி வேர்ஷன் அவர் நடிச்சிருக்காரு. நிறைய வாட்டி டயலாக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் டிஸ்கஸ், நீ ஹிந்தியில் என்ன சொல்ல போற, இது எப்படி அப்ரோச் பண்ண போற இந்த சீன் சொல்லி அந்த டயலாக்ஸ் எடுத்து ஸ்ரீகாந்த் டிஸ்கஸ் பண்ணி, சரி மச்சான் ஹிந்தியில் இப்படி சொல்ல போறாங்க, நம்ம ஏன் எப்படி சொல்லக்கூடாதுலாம் சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்ப்ரோவைசேஷன் நடந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அந்த வகையில் ஐ திங்க் பிக் தேங்க்ஸ் டு பிஜோய். ஏன்னா அவர்கிட்ட ஈஸியாக போய் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லா சீனுக்கு முன்னாடி. பிஜோய், ஹிந்தியில் நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, தமிழ் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், நீங்கள் இப்படி ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா, சீனுக்கு அது ஒர்க் ஆகுமா, ஓகே அப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் ஹிந்தி பெருசாக எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது இந்த செட்ல. பட் இல்லைன்னா சஞ்சனா, காளி எல்லாருமே ஹிந்தி லிட்ரேச்சர் எடுத்தவங்க முடிச்சிருக்காங்களே, அது எனக்கு தெரியல. இப்போ சொல்லும்போது அவங்க பானுவானா ஷி வாஸ் ஆல் த டைம் அவங்க அந்த ஒரு ஷாட் ஹிந்தி ஒரு ஷாட் தமிழ். திடீர்னு அவங்க ஓகே ஹர்ஷ்ல நெக்ஸ்ட் ஓகே அர்ஜுன் வாங்க நீங்க சொல்லுங்க I know, so அந்த zone. But it was good fun. I think working style same. I don't think there's any difference. Hindiyum seri, Tamilum seri. But yeah, it was an advantage. அந்த ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால அது நிறைய ஹெல்ப் ஆச்சு. இங்கே நிறைய சீன்ஸ் ஒர்க் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இந்த பைலிங்குவல் ஹேண்டில் பண்ணுறதை பற்றி பேசும்போது 2 டைரக்டர் அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி சொல்கிறேன் சார். ஒன்று வந்து செல்வராகவன் சார், 7G ரெயின்போ காலனி, 7G பிருந்தாவன் காலனி பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம், இங்கே எப்படி எடுப்போம், அங்கே வந்து ஒரே ஆர்டிஸ்ட் தான், மறுபடியும் அவங்களே அந்த தெலுங்கு டைலாக் பேச வச்சு எப்படி எடுப்போன்ற விஷயங்கள் சொன்னார் அந்த டைமில், ஃபிலிம் இருக்க டைமில். இப்போது கௌதம் சார் வந்து நீதான் பொன் வசந்தம் பண்ணும்போது சமந்தா இருப்பாங்க, இங்கே ஜீவா வருவார், அங்கே நானே வருவார். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, வெண்ணித்தானே வருவாயா, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணும்போது ஹவு சேலஞ்ச் இட் வாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே சினிமாவில் இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க அப்பல இருந்து கண்டினியூஸா வாட்ச் பண்றீங்க. I don't think it's easy at all. It's not, because it's not just replacing actors. No, definitely not easy for me. I mean, it was not at all easy for me. Because it's not just, like I said, replacing actors. The approach for every scene, language has a very weird. You might write the same dialogue in Hindi, but the rhythm with which the actors perform is very different in Tamil. It's very different in Hindi. So then you have to adjust to that accordingly, and you have to stage the scene
because at the end of the day, you're there to shoot the scene in the best of its version. You want to make sure that the scene is hitting all the right marks, and it can't be just like a mechanical thing. Okay, this shot done. It can't be just like that. You have to kind of take the scene and make sure that it hits all the beats emotionally. So for that, you have to constantly think and make sure that once the actors come and say rehearse in front of you. So the way, say, Arjun, in fact, I think Arjun and Harsh are a very clear example of how different the approach is. Really, honestly, it's so different. And I noticed that in the first week only of shooting, how he adapted to Prabhu's character and how Harsh adapted to Z's character. They both had a very different approach. They both were thinking very differently. And instead of me trying to bring them both on the same plane, I let them be. So that that is a meter that they want to latch on to, and it is helping. It helped the Tamil, and that helped the Hindi. So in that sense, I got a very different version of the films also. It gets difficult for me to choose then sometimes. But I'm lucky that the actors were so deft in managing those scenes so well that I didn't have any complaints. It worked for the scene. But it is definitely not easy. And I don't think, every time I say I will not do it again, but I think I'm done. Enough bilinguals. Now I'll approach only one இல்லை language. பட் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறது என்னன்னா சுதர்ஷன் அவரு இன்னும் ஜஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு ஷார்ட் பார்த்த உடனே காஸ்டியூம் கரெக்டா இருக்கா, ஹேர் கரெக்டா இருக்கா, மேக்கப் எல்லாமே பார்ப்பாரு. அண்ட் இவரு அப்படியே பார்த்து இட்ஸ் நாட் லைக் ஓகே டயலாக் சொல்றது இல்லை. பிகாஸ் அவரு சீன் முடிச்சுட்டு சே ஹர்ஷ் அண்ட் பானு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஹிந்தி எல்லாம் பார்த்துட்டு ஓகே அர்ஜுனை கூப்பிடுங்க சொல்லி வந்து உட்காருவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ், அதில் அந்த அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஹேர் கரெக்டாக செட்டாக இருக்கா இல்லையா, எமோஷன் கரெக்டாக, எல்லாமே அவரை திருப்பி பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு காஸ்ட் ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க முடிச்சிட்டோம். பட் ஐ திங்க் அ லாட் ஆஃப் கிரெடிட் ஷுட் கோ டு ஹிம். ஏன்னா அது சுத்தமாக ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சீன் அவர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸ்ரீகாந்த் கூப்பிட்டு டயலாக் கரெக்டாக டெலிவர் பண்ணானா இல்லையா, இன்னும் அந்த எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அது பார்த்து திருப்பி அது ஷூட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி நாட். I remember one scene with Harsh we were shooting. We started the scene with Hindi and Harsh was doing and it was just something was not fitting right. Something was not working there. So it kept happening. We did a lot of takes. Did about some 12 takes. And finally by the 12th take I was happy. Like okay, this is working fine. And then Arjun was waiting and then Arjun came. And he said the thing, and we rehearsed once. First take, okay. So Harsh was like, what? Why did it take so long with me and why is it happening? I said, because certain dialogues just flow very well in Tamil, but in Hindi it doesn't flow right. So I had those kind of problems also. So Hindi, for it to flow right, I had to adjust some things and vice versa. Sometimes it happened the other way also. So this kind of things, but you have to, like I said, you have to see what is working for the scene. And some days Banu, she's fluent in Hindi, she's fluent in Tamil. So I thought it'll be easy, right? But it's the most challenging for her because she has to do the scene in Hindi, immediately the scene changes, she has to do in Tamil. So some days she'll do the Tamil very easily, some days she'll do the Hindi very easily, but she'll not stick to one language. Will become a problem. Depending on that day, which language is a problem for her, that language will become a problem. சூப்பர் சார். ஸோ இப்போ டெடிகேஷன் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பேஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக எழுந்திருக்குன்றத பார்க்குறேன் சார். டெடிகேஷன் முக்கியம், ஆனால் பேஷன்ஸ் அதை விட முக்கியம் அப்படின்றது. Definitely. And cooperative cast, because it requires a lot of patience and everybody was very cooperative that way. Otherwise, think about it, you have an entire set of actors in one language and they have to wait. And then they perform and then the others have to wait. So they were all very cooperative. They all kind of had that patience and they knew that this is how it's going to be working. And they didn't complain. So that's a good thing. தேங்க்ஸ் சார். மணி சார் பற்றி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிங்களா சார் கிட்ட? ஐயோ, இவர்கிட்ட கேட்டு இல்லை, நீங்கள் படம் எப்பயாவது ஸ்க்ரீன் பண்ணீங்கன்னா கூப்பிடுங்க. இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. ஸோ ஏதாவது ஸ்க்ரீனிங் இருக்கு போறதுன்னா சொல்லுங்க, வந்துடுறோன்னு சொல்லி. ஸோ ஏன்னா டப்பிங்கே வந்து மட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸில் தான் பண்ணோம் டப்பிங். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஆசை, சரி அப்படியாவது மணி சாரை பார்ப்பேன்னு சொல்லி, சரி ஓகே நான் கிளம்புறேன் ஃப்ளைட்டுன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் எங்கே பார்க்குறது அவரைன்னு சொல்லி, ஸோ ஐ செட் ஸ்க்ரீனிங் எதாவது இருந்ததுன்னா அப்போ பார்க்குறேன். பட் இல்லை அப்படி கேட்டுக்கல. அப்பப்போ நம்ம தக்ஸ் அப்டேட் மட்டும் கேட்போம், ஏதாவது சொல்லுங்க
சார் அதுல ஒர்க் பண்றீங்களா சார்? ஆமா ஆமா அப்படி அதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க திடீர்னு பார்த்தா நீங்க உங்க படம் டைரக்ட் பண்ணிருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு போட்டோ வரும், இல்ல நீங்க அதுல ஒர்க் பண்றீங்கன்னு யாராவது சொல்லி கேள்விப்படுவோம். அதுவே பெரிய பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு இது இல்ல, whenever I think whatever is happening around me, I make sure I land up in Mani sir's set, so I don't let go. சார் இப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் தோணுது சார். இப்போ மணி சார் ஸ்கூல்ல இருந்து நீங்க வந்தனால உங்களுக்கு வந்து இப்போ கிரியேட்டிவ் சைட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சில கன்ஃபியூஷன்ஸ், இல்லை நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது ஒரு அவரோட காம்ப்ளிமெண்ட் ஏதாவது தேவைப்படுது, ஸோ மோட்டிவேஷன் தேவைப்படுது, தரமாட்டாங்க. சாரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு சாரை போய் மீட் பண்ணிட்டு வரலாம், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னா நீங்கள் சார் பார்க்குறீங்க, சார் படங்களை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான டேரக்டர்ஸாகவே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து லோகேஷனாகவே எடுத்துக்கலாம். அவர் நிறைய இடங்கள்லையுமே சொல்கிறது என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன், எனக்கு ஏதோ ஒன்றுனா புலம்புறதுக்காது என் குருநாதன் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் அப்படி யாருமே எனக்கு இல்லைன்றது வந்து அவர் நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? I think each his own journey. Everybody's journey is different. I also started with short films only. So I started with short films, but I was fortunate that my short film led me to Madras Talkies. I got a job in Madras Talkies, and I still hold on to that job. I might direct as many movies and web series, but that is something I look forward to every time. Every time Mani says starting a film, I am the first one to call and figure out, okay, when is he starting? What is the schedule like? Because I look forward to going and being part of that set, because that's the only time I get to learn. There's this thing, you feel that once you become a director, you're directing your own films, that now you know everything. You don't. It's a constant state of learning. You're learning with every film that you're making. You're learning, and on Mani sir said, when you go to work, again you're learning from the best. You have the best technicians, best actors there, and you're watching magic happen in front of you. Why would I let go of an opportunity? So I look forward to that. சூப்பர் சார். இந்த தக் லைஃப் பற்றி ஏதாவது, ஏன்னா மறுபடியும் மணி சார் கமல் சார் சேர்ந்துருக்காங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் சார் கேட்டுக்கிட்டு. ரொம்ப நல்லா வருது, ரொம்ப நல்லா வருதா சார்? நீங்களும் அவர் மாதிரியே பதில் சொன்னா என்ன சார்? நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம், எந்த அப்டேட்டும் வராது. ஸோ மலையாளம் டெபியூ அஃபீஷியலாக நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ ஹிந்தி டெபியூ, மலையாளம் டெபியூ, இதுக்கு பேர் தான் நாலா பக்கமும் குரல் ஒலிக்குதுங்கிறாங்களே, உங்கள் குரல் வந்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மலையாளம் ப்ராப்பர் நைஸ். ஸோ அது எப்போ ஆரம்பிக்குது, அதை பற்றி தான் லவ் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, லவ் சப்ஜெக்ட். அஹ்மத் கபீர் டைரக்டர் அண்ட் ஹிஷாம் மியூசிக். இன்னும் மீதி இருக்கிற காஸ்டிங் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, பட் இல்லை, எக்ஸைட்டட் அபவுட் தட் மூவி. மலையாளத்தில் அஹ்மதோட டெபியூ பண்ணுறேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம், வில் ஸ்டார்ட் ஷூட் சூன். ஸோ ரைட். நீங்கள் தெலுங்குல ஓஜி பவன் சாரோட பண்ணுறீங்க, ஹிந்தி இப்போ ரிலீஸ் ஆக போது முடிச்சிட்டீங்க, மலையாளம் டெபியூ ஆரம்பிக்க போகிறீங்க, தமிழ் ஒரு இந்த படமும் சேர்த்தனா ஒரு 3 படம் இருக்குது, 4வது படமும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பேசியிருக்கீங்கன்னு ஒரு தகவலாக வருது. எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? அது இந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு சில தகவல் வருது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு 7 days a week ஒர்க் கொடுத்தா ஐ பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. எனக்கு கேமரா முன்னாடி ஷூட் டேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங். அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 years ஐ திங்க் ஜஸ்ட் ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால எல்லா படங்களும் இப்போ ரிலீஸ் ஆகுது. பட் இல்லை சுதர்ஷன், ஹாப்பி, ஃபார்ச்சுனேட். டைரக்டர்ஸ் நம்பி, ப்ரொடியூசர்ஸ் நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங். நல்ல படங்கள் கொடுத்துனே இருப்போம், பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. சார் இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ மலையாள சினிமா வந்து இப்போ நிறைய மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பிரேமலு ஹிட்டு, பிரம்மயுகம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பீக்கில் இருக்காங்க இப்போ அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ ஹிந்தி சினிமாவை பார்க்கும்போது அங்கே வந்து லார்ஜர் தென் லைஃப் படங்கள் தான் அங்கே ஒர்க் ஆகுது, மற்ற படங்கள் வந்து சரியாக போக மாட்டேங்குது, அவங்க சவுத்தில் இருக்க கிரியேட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வந்து இப்போ அட்லி பண்ணியிருந்தாரு, இப்போ தெலுங்குல இருந்து டேரக்டர் பண்ணார், சந்தீப் பங்கா பண்ணார். ஸோ அந்த மாதிரி சவுத்தில் இருந்து அங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. ஸோ இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? தமிழ், மலையாளம், ஹிந்தி, நீங்கள் 3லையும் ட்ராவல் பண்ணுறதுனால. I think every industry is quite challenging, but Hindi especially right now is extremely challenging, mainly because of the theatre going audiences going only for this tentpole big films. There is not much, though recently there's one small film which really did well, a film called 12th Fail. Again, that showed that a good story, good film can find an audience, but we need more. That was just a one-off, so we need more of films like that for the theatre to kind of prosper, theatre to thrive, and for audiences to go to theatre. So it can't be only this big tentpole star films. We need space for smaller films also. I'm hoping that the Hindi audience will do that, which is, once COVID went away,
I think Tamil Malayalam audience, they were back in the theaters. They were supporting and watching all kinds of films. That has not really happened there. That is something that we are waiting to see if it will come back. தமிழ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா சோலோ டு போர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏற்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள் தமிழ் பார்த்துருக்கு இல்லையா தமிழ் இண்டஸ்ட்ரி? I think in the last 6-7 years, you've seen this radical change. And again, even here, that was the case. Earlier, it was only this big star films that were happening. But now, when I'm going to the Book My Show, also, you're seeing so many small films are there. There are so many films being made and so many films releasing. So, and that's happening because audiences are there watching it. So, it's I think that way, it's a very healthy time in Tamil cinema for sure. Tamil and Malayalam. சூப்பர் ப்ரோ. உங்ககிட்ட இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ஸோட படங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற காலத்தில் தாண்டி இப்போ குறிப்பாக லாக்டவுன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்ததோ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. இப்போது சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ லீடாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக மார்க்கெட் உருவாது மலையாளத்தில் தமிழில் எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எப்படி பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு வந்து மலையாளத்தில் வந்து பெசில் ஜோசப் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் இருந்தார், டைரக்ட் பண்ணார். இன்னைக்கு பெசில் ஜோசப்க்கு ஒரு மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் லீடாக ஒரு படம் பண்ணீங்க, அடுத்து ஹிந்தியில் பண்ணுறீங்க, மலையாளத்தில் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று உருவாயிருக்கு. எனக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையா பேசலுக்கு இருக்கு அப்படி இல்லை. இப்போ மார்க்கெட் இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோ படங்கள் லைனப்ல வருது. இல்லை கர்நாடகா இருக்கலாம், அதுக்கு இப்படியா இல்லை மார்க்கெட் எல்லாம் தெரியாது சத்தியமா சுதர்ஷன். பட் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசல் சொன்ன he's a very good director. அவரோட டைரக்டர்களுக்கு நிறைய ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. Now even with his performance ஒரு fan following இருக்கு. But I think now the audience has become very accepting. அது இவங்க நெகட்டிவ் தான் பண்ணணும், இவங்க பாசிட்டிவ் தான் பண்ணணும், ஒரு கேரக்டர் தான் பண்ணணும் அப்படி பார்க்கல. ஒரு நல்ல கதை நல்ல டீமோட அது அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். நீங்க அவர் சொன்ன மாதிரி இப்போ 12th Fail is a very small film பட் அ வெரி இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஸோ அது நிறைய பேர் தியேட்டரில் போய் பார்த்துருக்காங்க அந்த படத்தை. அண்ட் ரீசென்ட்லி தேர் வாஸ் an interview ஆஃப் த டிரெக்டர். அவரே சொன்னாங்க, இன்ஃபேக்ட் அவரோட வைஃபே சொன்னாங்க இது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு தியேட்டரிக்கல் வேணாம்னு சொல்லி. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி சீனியர் கிரிட்டிக்ஸ். தன்னடக்கல்ல மார்க்கெட் இருக்கு இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஓகே வில்லனா பார்த்தாங்க தேங்க்ஸ் டு ஹலிதா. அதுக்கப்புறம் ஒரு வேற ஷேட்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிரெக்டர் விஷால் வெங்கடா இருக்கட்டும், இல்லைன்னா பிஜோயா இருக்கட்டும், இல்லைன்னா சாந்தகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாருமே நம்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் அதை ஆக்செப்ட் பண்றாங்க. டெஃபினெட்லி கிவ்ஸ் யூ ஒரு ரீஅஷூரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அது சரி ஓகே. பட் நான் எப்படி பார்க்கணும், யூ கிவ் யூ 200% நம்ம டெய்லி ஷூட் போகும்போது அது கொடுத்துனே இருப்போம். ஒரு படத்தை நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வில் கிவ் ஆர் 200%. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணோம். பட் லைக் யூ செட் ஐ திங்க் நவ் தி ஆடியன்ஸ் இஸ் மோர் அக்செப்டிங். ஏன்னா இப்போ லாக்டவுன்னால நிறைய வேர்ல்ட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒருத்தர் ஒரு கேரக்டர் ஸ்டீரியோ டைப் பண்ணாம அவங்க ஒரு நல்ல ப்ராடக்டோட வராங்கன்னா கண்டிப்பா அதை ஆக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் பேசிக்கலி இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. As an actor, as a director, I think he's doing very well. Another phenomenal star, அவர் back to back hits கொடுத்துட்டு இருக்காரு. மம்முக்கா again பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. So he's ஒவ்வொரு ஜானர்ல வேற ஜானர்ல and the audience is celebrating it. So அது he's also having fun playing those characters. அது நமக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. And he's been giving different stories with phenomenal performance. Of course எனக்கெல்லாம் தகுதி இல்லை அவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு. பட் ஆனாலும் அது பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆடியன்ஸ் போறாங்களே தியேட்டருக்கு. தே willing to see actors give you different cinema. So I think it's a good space to be in நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ March 1 போர் பார்க்க போகிறோம். ஸோ போருக்கு அப்புறம் என்ன வரப்போகுது உங்களுடைய டைரக்ஷன்ல இருந்து அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சார். உங்களுடைய லைனப்பே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுன் தாஸின் ஆச்சரிய லைனப் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நினைச்சதை விட போர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட கெரியர் அடுத்தடுத்த லைனப் எல்லாமே சூப்பரா பிரம்மாண்ட வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.